இருக்கிற 6வது மாத உபவாசத்தின் மத்தியிலே ஏதோ 14வது நாளிலே தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய நன்மை என்ன என்கிறத பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பற்றிக்கொள்ள போகிறோம். சும்மா வரல, எதிர்பார்ப்பு நிச்சயமாக வேணும். எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். இப்போ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன்னு சொல்லி, உன் இயக்கத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லி, அல்லேலூயா, தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவன் எதை தரப்போறாரு, எதை பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு ஆவலில் இருப்போம். அந்த ஸ்பீடில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை மத்தியிலே தேவன் சொன்னதான காரியத்தின் மீது இந்த நாளிலே ஆவியானவர் என்ன பேசுகிறார், அல்லேலூயா, பிதாவானவர் என்ன தருகிறார் என்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனப்பூர்வமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமாம், தேவனுடைய காரியங்கள் மனப்பூர்வமாக நீ செய்ய, நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசீர்வதிப்பேன் என்கிறது தான் காரியம். செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். இது மட்டும் நம்ம செய்யாமல் இல்லை, செஞ்சு தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அறக்குறையாக தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் நிறைவாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அறக்குறையாக தான் இருக்குது. அல்லேலூயா. நீ நிறைவா பிரயாசப்படணும். நீ தேவனுக்காக நிறைவானதை செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். அதுக்குண்டான ஒரு மனசை தான் தேவன் தரத்தா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனப்பூர்வமாக செய்யாதபடியினால தான் நமக்கு அந்த அளவுக்கு சோர்வு சந்தித்ததான சோர்வுக்குண்டான ஆழம். மனப்பூர்வமாக செய்யலை என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்த பேசிக்கொண்டு இருக்கிறார். வாக்குத்தத்தம், நான் உன்னை உற்சாகப்படுத்துவேன், நீ சோர்ந்து போக மாட்டாய். சோர்வுக்கு முகாந்திரமாக இருக்கிறதான உள்ளான மனுஷனை நான் அழித்து இருக்கிறேன், எரித்து இருக்கிறேன். அல்லேலூயா. நிர்மூலமாக்கி இருக்கிறேன், கடத்தி இருக்கிறேன், காணாமல் செய்து இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் உனக்காக. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த காரியத்தை இந்த காலங்களிலே, இந்த நேரங்களிலே தேவன் செய்யத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்காமல் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நிறைவானதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடுத்து கொண்டிருந்ததான எல்லா அந்நிய பாதிப்புகள் இனி இல்லை என்று சொல்லி, அதனால் வருகிற காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொல்லை இல்லவே இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதங்களை, பூரணங்களை, சம்பூர்ணங்களை, உயர்வுகளை, உச்சங்களை தந்து தேவன் உன்னை உயர்த்தத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அது எப்படி என்கிறத தான் என்ன பண்ண போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, பவுல் சொல்லும் போது சொன்னதான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உனக்காக சொல்லி, உனக்காக பேசி உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கடந்த காலங்களில் பொற்செல்வம் ஆசிரியர் என்று சொல்லி பிரபலமான ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து, அல்லேலூயா, அவர் நம்ம மத்தியில் பேசினார். அவர் மூலமாக ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசினார். அல்லேலூயா. ஒக்கமான ஜபத்துக்குண்டான பதில்களை அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. சின்ன ஒரு ஜபந்தான், ஒக்கமான ஜபந்தான். ஊக்கமான ஜெபம் என்று சொல்லித்தான் எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த ஊக்கமான ஜெபத்துக்குண்டான பதில் இவ்வளோ இருக்கிறது என்கிறத அல்லேலூயா தோண்டி தோண்டி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றுக்கொண்டாமா? அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, பெற்று தருவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இங்கே பவுலுடைய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். சொந்து போயிருக்கிற மகனே, மகளே, சபையே
உற்சாகப்படும் என்று சொல்லிதான் உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை இந்த நாளிலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் அன்று பவுல் மூலமாக சொன்னதான அந்த வார்த்தையை இது மட்டும் செய்யல, இனி சபை செய்யும், நீ செய்வாய் என்று சொல்லி, உன்னை கொண்டு செய்ய வைப்பேன் என்று சொல்லி, இதன் மூலமாக சோர்வு மாறும் என்று சொல்லி, குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, சபையில் எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி, அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. எதை செய்தாலும் அநேக காரியங்களை செய்திருக்கிறோம், செய்யாமல் இல்லை. ஆனாலும் அல்லேலூயா மனப்பூர்வமாக செய்யல. நம்முடைய பார்வையில் மனப்பூர்வமாக செய்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை. அல்லேலூயா. இனி அப்படி இருக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா அது எப்படி இருக்கும், நீ செய்வாய் என்று சொல்லி, தேவன் செய்ய வைப்பார் என்று சொல்லி, அதுக்கு நான் ஊக்கத்தை உற்சாகத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி, அதன் மூலமாக சோர்வு மாறும் என்று சொல்லி, உற்சாகம் பெருகும் என்று சொல்லி, அல்லேலூயா மனுஷருக்கென்று அல்லேலூயா செய்யாம இன்னைக்கு மனுஷருக்கென்று அல்லேலூயா செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டான் அதனால நான் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம சபையில் அநேக குடும்பங்கள் அல்லேலூயா சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு இன்னைக்கும் எல்லாமே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நாம் எப்படி இருக்கணும்? மனுஷருக்கென்று செய்யாம, மனுஷருக்கென்று தேவனை தேடாம, மனுஷருக்கென்று தேவ சமூகத்துக்கு வராம வரக்கூடாம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் அப்படித்தான் சொல்லுவான். இயேசுவே என்ன சொல்லிட்டாங்க? வேசியின் மகன் என்று சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சோர்ந்து போனாரா? அல்லேலூயா. ஆமாம், செய்யக்கூடியதை செஞ்சார், ஊழியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. சபையை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. இன்னைக்கு நாங்கள் பாருங்க, சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க? சபையிலிருந்து இல்லாமல் போயிடுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அல்லேலூயா மனுஷருக்கென்று செய்கிறதான ஒரு அனுபவம் தான். இது ரொம்ப ரொம்ப தப்பு. அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா மனுஷராக இருக்கிற நாமும் அல்லேலூயா ஒரு ஆளு சபை விட்டு போகிற அளவுக்கு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் நீ எப்படி? அப்படியும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அது உன்னை பாதிக்கும், உன் ஆயுசை பாதிக்கும், உன் ஆசீர்வாதத்தை பாதிக்கும். நம்ம விளையாட்டாக என்ன பண்ணுறோம்? நம்ம பேசுகிறோம், சொல்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம பேசினதுனால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. இல்லாமல் போனது தப்பு தான். அல்லேலூயா. நம்ம சொன்னது தப்பு தான். அல்லேலூயா. யாரு சொன்னாலும் அல்லேலூயா நாம் என்ன பண்ணிடுங்க? அல்லேலூயா சபையில் இருக்கணும், நம்முடைய வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடிடுறோமா? வீட்டில் தான் இருப்போம், சுற்றி சுற்றி தான் வருவோம். அல்லேலூயா. இது மாறாத ஒரு பந்தம். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம், சொந்த குடும்பம் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் இந்த குடும்பம் இல்லாமல் போகாது, நித்தியம் மட்டும் இருக்கு. தேவன் சபையை எடுக்கதா இந்த உலகத்துக்கு வர இருக்கிறாரு. சபை எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய முக்கியம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுறோம்? அற்பமாக என்றோம். அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி. அல்லேலூயா. நீ சொன்னதுனால தான். அல்லேலூயா. உன்னால தான். அல்லேலூயா. நீயும் கெட்டு போவாய், மற்றவங்களையும் கெடுப்பாய். அல்லேலூயா. ஆவியானவர் எச்சரிக்கிறார். எவ்வளோ பெரிய வருத்தம் பாருங்க. ஒரு குடும்பம் வரலான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் பாருங்க. அது காரணம் என்னங்க? நாம தான், சபை தான், நீ தான். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை ஆற்றணும், நம்முடைய வார்த்தை தேற்றணும், நம்முடைய வார்த்தை மற்றவங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து அது கடந்து வந்து இருக்குமானால் அது தீமையானாலும் அது நன்மையாக மாறும். அல்லேலூயா. நீ கெட்டதை சொன்னாலும் கூட அவங்க சகிச்சு வருவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நீ சொல்றதெல்லாம் அல்லேலூயா வேறொருவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பிசாசுக்கு தூதனாக இருந்து சபையை கெடுக்க நீ சொல்கிறதான காரியங்கள். சபையை எச்சரிக்கிறார், வார்த்தையை
எச்சரிக்கிறார். இனி வருகிற காலங்களில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அல்லேலூயா. அது மற்றவங்களை பாதிக்காது, உன்னையும் கூட பாதிக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மை எச்சரிக்கிறார். மனப்பூர்வமாக செய்யணுங்கிற ஆழத்தில் நீ எதை செய்யணுங்கிறத கற்றுத்தர ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் எதை செய்தாலும் நீங்கள் மனுஷருக்கண்டி செய்யாதீங்க, கர்த்தருக்கண்டி செய்யுங்க. வார்த்தை இப்படி இருக்கிறது என்று சொல்லி வார்த்தையின்படி செய்யுங்க. மனுஷக்கண்டி செஞ்சா அது கஷ்டம்தான், அது நஷ்டம்தான். அல்லேலூயா. அது வருத்தம் தான், அது பிரச்சனை தான், அது குறைவு தான், அது குறைச்சல் தான். அல்லேலூயா. மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட அல்லேலூயா மற்றவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? நாம் செய்கிறோம். சபையினுடைய காரியம் என்ன? சபையினுடைய சட்டத்திட்டம் என்ன? நாம் செய்கிற காரியம் சபையால் அங்கீகரிக்கப்பட்டதா? பாஸ்டுக்கு தெரியுதா? இன்னைக்கு தெரியறதே இல்லை, செய்கிறாங்க. இதனுடைய ஆழம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் செய்கிறான், நான் செய்கிறேன். நீ செய்யக்கூடாது. அவங்க வேற, நாம வேற. அல்லேலூயா. மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க வித்தியாசமாக தெரிஞ்சாங்க, தனித்து இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் செய்கிறதான பாரம்பரியத்தில் நாம் செய்ததான காரியத்தின் மூலமாக நாம் கண்டதான நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சின்ன ஒரு காரியம்தான், எல்லாம் செய்கிறாங்க என்கிறதுக்காக நம்ம செய்கிறது, மனுஷனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிறது. வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? சபையினுடைய காரியம் என்ன? அல்லேலூயா. நான் செய்கிறதான காரியம் அல்லேலூயா அது சரியா தப்பா இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், மேரேஜில் அல்லேலூயா வாழைமரம் வைக்கிறோம், இது தப்பா? அல்லேலூயா. இது சரியா? அல்லேலூயா. உலகம் செய்கிறாங்க, நீ செய்யலாமா? பொற்செல்வம் ஆசிரியர் சொன்னார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கப்பட்டு இருக்கும் போது, அல்லேலூயா, இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் இருக்கும் போது அவர் நிற்கலை. இன்னைக்கு நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. தேவன் மாற்ற விரும்புகிறார். உலகம் செய்கிறதான காரியத்தை இனி நீ செய்யாதே என்று சொல்லி, நீ மனுஷன் கண்டு செய்யாத படிக்கை கர்த்தருக்கண்டு செய்யா, மனப்பூர்வமாக செய்யா. அதனுடைய ஆழங்களை, அதனுடைய அனுபவங்களை, அதனுடைய காரியங்களை சொல்லித்தர, நீ செய்ய உனக்கு ஒரு ஊக்கத்தை தர, உற்சாகத்தை தர. அதன் மூலமாக சோர்வை மாற்ற, அதுக்கு முகாந்திரமாக இருந்ததான புறம்பான மனுஷனை இருக்க அழிக்க தேவன் நல்லவராக நம்ம மத்தியிலே இறங்கி நிற்கிறார். இதெல்லாம் யாருடைய வேலைங்க? அவனுடைய வேலை. அல்லேலூயா. செய்கிறான். எது செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்கிறான். உலகம் செய்யுது, ரைட்டு, செஞ்சுட்டு போட்டு. அல்லேலூயா. நாம செய்யலாமா? அதனால தான் இனி வருகிற காலங்களில் மனப்பூர்வமாக செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய ஆவியானவர் விரும்புகிறார். அதுக்காக ஒரு ஆயத்தங்களை தந்து, ஒரு மாற்றங்களை தந்து, புதுப்பித்து புதிதாக்கி, இனி வருகிற காலங்களில் புதிதான அனுபவத்தில் உன்னை நடத்தி, உன்னை எழுப்பி உன்னதத்தில் நிறுத்த, நித்தியமாக இருக்க தேவன் விரும்பி நம்ம மத்தியில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக செய்யுங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க, மனுஷருக்கென்று செய்யாதீங்க. அவன் செய்கிறான்னு சொல்லி நீ செய்யாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை அறியாமல் செஞ்சிருந்தா ஓகே, அறிந்து செஞ்சிருந்தா ஹல்லேலூயா வருத்தப்படுங்க. இனி செய்யாத படிக்கு திருந்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படி சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா பாரம்பரியத்திலிருந்து, எல்லா பழக்க வழக்கங்களிலிருந்து, எல்லா சடங்காசாரியத்திலிருந்து எல்லாத்தையும் விலக்கி தேவன் அவன் நிறுத்தி இருக்கிறார். நீ ஒன்றும் செய்யாதப்பா, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன், கடைசியாக உனக்காக நான் பலியாகி உன்னை அல்லேலூயா மீட்டு கொண்டேன். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் அல்லேலூயா பலி செலுத்த வேண்டியது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய காரியம்தான். அல்லேலூயா அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு நான் செய்கிறேன்னு சொன்னா அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பலி ஒரு மாடை செலுத்தணும்னு சொன்னால் இன்னைக்கு 50,000 வேணும். அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநியாயம் செய்கிறவன் தாம் செய்து அநியாயத்துக்கு கேட்ட பலனை அடைவான், பச்சாபாதமே இல்லை. ஆவியானவர் பேசுகிறாரு, பச்சாபாதமே இல்லை. அல்லேலூயா அநியாயம் செய்கிறவன், அல்லேலூயா ஆகாத காரியத்தை செய்கிறவன், இல்லாத காரியத்தை செய்கிறவன், அல்லேலூயா மற்றவங்கிட்ட இருக்கு என்று சொல்லி அந்த காரியத்தை செய்கிறவன், அல்லேலூயா ஆமாம் பலனை அடைவான் என்று சொல்லி, அல்லேலூயா பாதிப்பை அடைவான் என்று சொல்லி, குறைவுபடுவா என்று சொல்லி, சமாதானம் கெடும் என்று சொல்லி, அல்லேலூயா வியாதி வரும் என்று சொல்லி, சோதனை வரும் என்று சொல்லி, வேதனை வரும் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிக்கிறார். கொலோசியருக்கு எழுதும் போது எழுதின காரியத்தை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி, அல்லேலூயா அநியாயம் செய்கிறவன் தான் செய்கிற அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பச்சாபாதம் இல்லை. அல்லேலூயா இப்போ ஆவியானவர் இறங்கி வந்து கடந்து வந்து நீ என்ன அநியாயம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்த விளக்குவேன், எல்லாத்த மாற்றுவேன். அநியாயத்தினால அக்கிரமத்தினால சோர்ந்து போயிருக்கிற உன்னை உற்சாகப்படுத்த நான் இறங்கி வந்திருக்கிறேன். இனி எதை செய்தாலும் பூர்ணமாக பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக செய்யத்தான் நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்த உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கூட அல்லேலூயா சொல்லிட்டாவது செய்யணும், திடீர்னு என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. அல்லேலூயா ஆமாம் நாம் என்ன பண்ணுறதில்ல, தாலி கட்டுறதில்லை, சைன் அதையும் இது பண்ணுறதில்ல. அல்லேலூயா ஆமாம் பைபிள் தான் மாற்றுறோம், பைபிள் மாற்றி நிற்கும்போது அதை கொண்டாந்து நிற்கிறான், ஊழியக்காரன் நிற்கிறான். என்ன பண்ணுறது, செய்கிறேன்னு சொல்லிட்டாவது செஞ்சிருக்கலாம். எவ்வளோ துணிவு, எவ்வளோ ஒரு அக்கிரமம், எவ்வளோ ஒரு பாதிப்பு. அல்லேலூயா எதை செய்தாலும் ரிங்கு மாத்துற தப்பா? அல்லேலூயா சொல்லிட்டாவது செய்யலாம், சொல்லாமலே செய்யலாம். அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷருக்கென்று செய்யக்கூடாது, அவங்க செய்கிறாங்க அல்லேலூயா நாம் செய்யணுங்கிறது அல்ல. அல்லேலூயா ஆவியானவர் என்ன செய்ய சொல்கிறாரு, சபை என்ன செய்ய சொல்லுது, வேதம் என்ன செய்ய சொல்லுது, அதை நான் செய்யணுங்கிறதான அல்லேலூயா ஒரு மனசை இந்த நாளில் அதிகமாக தேவன் நமக்கு தந்து ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அதுக்காக நம்ம நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தெந்த காரியத்தை மனப்பூர்வமாக செய்யணும், எத்தனையோ காரியம் இருக்கு. இந்த நாளில் தேவன் நமக்கு சொல்கிறதான காரியத்தை கொஞ்சம் அளவாக அதிகமாக நாம் அறிந்து கொண்டு அந்த அனுபவத்தில் நிற்க போகிறோம். மனப்பூர்வமாக தேவனுடைய காரியத்தை நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா மனுஷனுக்காக செய்யாதபடிக்கு தேவனுக்காக செய்ய ஒரு வைராக்கியத்தில் நாம் இனி வருகிற காலங்களில் தேவனுக்காக எழும்பி என்ன பண்ண போகிறோம், மேலான காரியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்கிறதான காரியத்தில், அர்ப்பணிக்கிறதான ஒரு காரியத்தில் அல்லேலூயா ஆமாம் பூர்ணமாக செய்யணும். இப்போ பூர்ணமாக செய்யணும்னு சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் பேசுகிறார் என்கிற ஆழம் இது மட்டும் அரைக்குறையாக தான் செஞ்சுருக்கோம். நம்ம அர்ப்பணிப்போம் அரைக்குறையாக தான், ஒப்பு கொடுக்குற காரியமும் அல்லேலூயா அரைக்குறையாக தான் இருக்கிறது. பூர்ணமாக அல்லேலூயா ஆமாம் இயேசு பூர்ணமாக தன்னை அர்ப்பணித்தார், பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அந்த அளவுக்கு அல்லேலூயா பிதாவுடைய காரியத்தை சொல்லி சொல்லி செய்தார். அல்லேலூயா தாராளமாக செய்யலாமே, சபைக்கு ஒரு மகிமையாவது இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்லைப்பா, எங்கள் சபையிலலாம் நான் செய்கிறதில்ல, எங்கள் பாஸ்டரெல்லாம் அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா
சொல்கிறதே இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலே செய்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சோர்வு என்று சொல்லு, அதனால தான் பாதிப்பு என்று சொல்லு, அதனால தான் பிரச்சனை என்று சொல்லு, அதனால தான் சின்ன சின்ன வியாதிகள் என்று சொல்லு. நீ பூரணமாக இனி வாழ போகிறாய், சம்பூர்ணமாக நீ இருக்க போகிறாய், அநேகருக்கு நன்மையாக தேவன் உயர்த்த போகிறாரு. அதுக்குண்டான காலம் என்று சொல்லி, அதுக்குண்டான கடைசி காலம் என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னாலே மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, குடும்பங்களில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, ரட்சிக்கப்படா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி, நீ வெளிச்சமாக இருப்பாய் என்று சொல்லி, உன் மனம் அல்லேலூயா பேசும் என்று சொல்லி. அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் எங்கே வருதுங்க? வார்த்தையாய் வருது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இருதயத்தில் இருக்கிறதான வார்த்தை கொட்டினதுனால உண்டான அல்லேலூயா ஆமாம் பிரச்சனை. அல்லேலூயா. இனி தேவன் நிரப்பி, அவருடைய வார்த்தையால் நிரப்பி, எதை செய்தாலும் அவருக்காக மனப்பூர்வமாக வேதத்தின்படி செய்ய, சபையின் திட்டத்தின்படி செய்ய, கேட்டு செய்ய ஒரு பலத்த ஒரு மாற்றத்தை நம்முடைய இருதயத்தில் தந்திருந்தார். அதுதான் ஆராதனை வேளையிலே தேவன் செய்திருந்தார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி காபா லாபா 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 லாகா ராபா தாபா ஓ காபாலா ராகா ரைகாபாலா ஆண்டவரே இறங்குமையா, அந்த இருதயத்தை தாருமையா, மனப்பூர்வமான அல்லேலூயா ஒரு அனுபவம் இருதயத்தில் உண்டாகட்டும் ஐயா. தேவனே அந்த அளவுக்கு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, புதுப்பித்தல் உண்டாகட்டும் ஐயா, புதிதாக்குதல் உண்டாகட்டும் ஐயா, மனுஷன் மாறட்டும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படுகிறது, பூரணமாக கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படுகிறதுல என்ன இல்லைங்க, ஆடம் இல்லை, அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. ஏதோ அல்லேலூயா. ஆமாம். இப்போ தேவன் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதான ஒரு விசேஷித்த மாற்றத்தை, விசேஷித்த உள்ளத்தை தந்து இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக அவனை எழுப்பத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். கீழ்ப்படிதலுக்கு அல்லேலூயா. ஆமாம். ஆபிரகாமை விட ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடிய அல்லேலூயா நபர். அல்லேலூயா. ஆமாம். சொன்ன உடனே செய்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறாரு. அல்லேலூயா. நீ மூட்டை கட்டிட்டு போப்பா. எங்கே போ? அல்லேலூயா. ஆமாம். அங்கே போ. ரிமோட்டான இது மட்டும் போகாத ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னால் போவோமா? கொஞ்சம் வசம் பண்ணி பாருங்க, முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செய்தான். செய்ததனால ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி, ஆபிரகாமுடைய சந்ததி இன்னைக்கு ஓ ஓ என்று சொல்லி இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்க ஆபிரகாமுடைய சந்ததி தான். எலன் மஸ்க் ஆபிரகாமுடைய சந்ததி தான். அல்லேலூயா. ட்ரம்ப்பு அல்லேலூயா ஆபிரகாமுடைய சந்ததி தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம். அப்படி இருக்க உன்னை உயர்த்த அல்லேலூயா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? கீழ்ப்படுகிறதான ஒரு காரியத்தில் சாத்தியம். கீழ்ப்படுகிறது கஷ்டமே அல்ல, நஷ்டமே அல்ல. நாம் நினைக்கிறோம் கஷ்டம் என்று சொல்லி, நஷ்டம் என்று சொல்லி, என்னால் முடியாது என்று சொல்லி, உன்னால் முடியாது தான், ஆனால் இனி முடியும் என்று சொல்லி அல்லேலூயா கீழ்ப்படுகிறதான ஒரு இருதயத்தை தேவன் தந்திருக்கிறபடினால என்ன சொன்னாலும் சரி. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. எந்திருக்கக்கூடாது. செய்தி முடிகிற மட்டும் அல்லேலூயா சொன்னாலும் அல்லேலூயா நிற்கக்கூடியதான ஒரு மாற்றங்களை அல்லேலூயா தேவன் தந்து உன்னை மாற்றி இருக்கிறார், சபையை மாற்றி இருக்கிறார், குடும்பங்களை மாற்றி இருக்கிறார். கீழ்ப்படுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. பெரிய பஸ் இருக்கும்போது அல்லேலூயா ரமேஷார் இருந்தார். ரமேஷாரை ஒரிசாவுக்கு அனுப்புனாங்க. போனவர் என்ன பண்ணாங்க, ஸ்பீடில் வந்துட்டார். ஐயோ, அங்கே போய் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி ரெண்டாவது எட்வின் அனுப்பினாங்க. அதே இடத்துல ஊழியம் செஞ்சா. இன்றைக்கி நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய சிஇஓ, சீஃப் அல்லேலூயா. ஆமாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அல்லேலூயா. கீழ்ப்படுகிறதுல இருக்கிறதான ஒரு மேன்மை, ஒரு மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை செய்கிறதுனால. என்னைக்கு கூட பாஸ் என்ன பண்ணார், தேவராஜி
இந்த சபையை பார்த்துக்கோன்னு சொல்லி. ஒன்றுமே தெரில, பைபிளை பொருட்னது கூட கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், கீழ்ப்படுகிறதான ஒரு ஆழம் அது நிறுத்தும், உன்னை நிறுத்தும், உன் ஊழியத்தை நிறுத்தும், குடும்பத்தை நிறுத்தும், சபையை நிறுத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறதான ஒரு மாண்பை தான் இந்த நாளில் தேவன் தந்திருக்கிறார். ஒரு மனசு தான் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆத்மாவை தான் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். அந்த ஆத்மா தான் வாழும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், நித்தியமாக வாழக்கூடியதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒன்றுக்குமே பயப்படாதீங்க, சாவு கூட நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. மரணம் நமக்கு எப்படி இருக்குங்க? இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. இனி துன்பமே இருக்காது, வியாதியே இருக்காது. அல்லேலூயா. வியாதி காணாத மரணத்துக்கு நேராக தான் தேவன் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. இனி அல்லேலூயா எல்லாம் மகிழ்ச்சி தான், வேதனைக்கு என்ன இல்லைங்க. அல்லேலூயா. இடம் இல்லை என்று சொல்லி ஆவியானவர் நம்மத்தில் பேசுகிறார். ஏன்னு சொன்னால் தேவனுடைய தன்மை உன்னுடைய தன்மையாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், மனப்பூர்வமாக செய்கிறதான உள்ளம் உனக்கு உண்டாகி இருக்கிறது. எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்கிறதான அல்லேலூயா ஒரு அனுபவத்தை தேவன் இந்த நாளிலே உனக்கும் எனக்கும் தந்து இருக்கிறதுனால நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமாம், மனப்பூர்வமாக செய்யணும். சொத்து இருக்கிற காரியத்தில் மனப்பூர்வமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ தேவன் நன்மை செய்திருக்கிறாரு. நம்ம சந்தோஷத்தோடு தேவனை சொத்து இருக்கிறது இல்லை, சின்ன ஒரு காரியத்தை முன்னிறுத்தி அழுது புலம்பி அல்லேலூயா என்ன பண்ணுறோம்? தேவனை அல்லல்லோ பண்ணிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், பலி. தேவன் செய்த நன்மையை எண்ணி எண்ணி எண்ணி, தேவனை எண்ணி எண்ணி, தேவன் செய்த காரியத்தை எண்ணி எண்ணி. அல்லேலூயா. ஆமாம், உலகத்தை பார்த்தா அப்படித்தாங்க, கொஞ்சம் மேலே பாருங்களேன். அதான் நான் சாட்சியாக சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான மழை. சப்போர்ட் பண்ணணுமே, ஜனங்க வருவாங்களோ இல்லையோ, என்ன ஆகுமே, ஊழிக்கார வேற வந்துட்டார, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா வானம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் பார்க்கணுங்க, வானத்தை பார்க்கணுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் மாறுங்க, திடீர்னு மாறுங்க. அல்லேலூயா. ஒரு வேளை மப்பு மந்தரமாக இருந்தாலும் கூட அது மாறும். நீ பார்த்தா மாறும், கீழே பார்த்தா அது நிற்கும், ஒட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை மாற்ற விரும்புகிறார். மனப்பூர்வமான ஒரு மனசை தர விரும்புகிறார். உன் மனதை புதிதாக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மனப்பூர்வமாக துதிக்கணுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஆழத்தில் வாங்கலை, நமக்கு வந்ததான பாதிப்பு, ஆபத்து. ஹலோ. அல்லேலூயா. ஆமாம், அது எங்கே முடிந்து இருக்கணும்? மரணத்தில் தான் முடிந்து இருக்கணும். மரணத்தை முறித்து அல்லேலூயா இந்த அளவில் நிறுத்தி, இனி வருகிற காலங்களில் உன்னை உயர்த்தி அல்லேலூயா உச்சத்தில் நிறுத்தி, உன்னை கொண்டு விசேஷத்த காரியத்தை செய்ய விரும்பி உன்னை இந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவனுடைய உள்ளம் அது விசேஷமானது. அல்லேலூயா. கபா ரபா திவி கபா லகா தீக்கார அந்தார திக்கந்தூர்வா. ஆண்டவரே, மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, மாறுதல் உண்டாகட்டும் ஐயா, மனப்பூர்வம் உண்டாகட்டும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, ஊழியத்தில் கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஒரு ஊழியத்தில் ஒரு அர்ப்பணிப்பை தர. அல்லேலூயா. இனி வருகிற காலங்களில் விசேஷித்த ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை உற்சாகப்படுத்த, உயர்த்த தேவன் என்ன பேசுகிறாரு, எதை செய்கிறாரு என்கிறத நாம் அறிந்து தெரிந்து அந்த அனுபவத்தினால ஒரு மாற்றத்தில் மிதந்து அந்த மாற்றத்தினால அல்லேலூயா
ஊழியத்தில் சிறந்து தேவனுக்காக பலத்த காரியத்தை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாத படிக்கு தேவனுக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்கள் மத்தியில் தேவன் பேசினதை நாம் அறிந்தோம், கேட்டோம். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா ஊழியத்தின் ஆழத்தை மனப்பூர்வமாக எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்கிறத அறிவிக்க, அறியப்படுத்த, அல்லேலூயா அந்த அனுபவத்தில் உன்னை நிறுத்த, உன்னை கொண்டு ஊழியம் அல்லேலூயா தேவன் செய்ய வைக்க தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அன்னைக்கு சொன்னதான காரியத்தை இன்னைக்கு உன்னோடு பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம காண முடியும். வேதம் சொல்கிறது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இப்போ ஆண்டவருடைய சத்தம், ஆவியானுடைய சத்தம் உன்னை பார்த்து வருகிறது, உன்னோடு பேசுகிறது. அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்துக்கு ஆள் தேவை. அல்லேலூயா. தேவன் உன்னை தான் அழைக்கிறாரு, உன்னை தான் கொண்டு வந்து இருக்கிறாரு. நீ தான் செய்யணும். உன்னை விட்டால் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், என்னை கொண்டு தான் இந்த ஊழியத்தை செய்யணுங்கிறதுனால தேவன் நிறுத்தி இருக்கிறார். அதே போல் உன்னை கொண்டு செய்யணுங்கிறதான ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், தேவன் அதை உன்னை கொண்டு செய்ய வைக்க விரும்புகிறதுனால தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இது மட்டும் செய்யலை, எத்தனையோ செய்தியை கேட்டு இருந்தாலும் நான் போவேன் என்று சொல்லி நீ நிற்கலை. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால நான் போவேன் என்று சொல்லி, அல்லேலூயா, துணிந்து நிற்கக்கூடியதான அளவுக்கு தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. ஒரு பூரணத்துக்குள்ளாக, அல்லேலூயா, மனப்பூர்வமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக, மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறதான ஊழிய செய்கிறதான ஒரு காரியத்துக்குள்ளாக தேவன் உன்னை நிறுத்தத்தா உன்னை நிறுத்தி இருக்கிறார். நான் போவேன், என்னை அனுப்பு. யாரை நான் அனுப்புவேன்? உன்னை தான் அனுப்புவேன். அல்லேலூயா. என்னை அனுப்பு. இப்போ இதோ, அல்லேலூயா, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். மனப்பூர்வமாக ஊழியத்தை செய்யக்கூடியதான ஒரு உள்ளத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உள்ளம்தான் வாழும் என்று பேசுகிறார். அந்த ஆத்மா தான் வாழும் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். ஆத்மா வாழுவதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஊழிய இல்லைன்னு சொன்னால் வாழ்வு இல்லைன்னு சொல்லி, வாடா விரும்பினா நம்ம என்ன பண்ணணுங்க, ஊழியத்தில் தான் நிற்கணும். இது மட்டும் நிற்கிறது ஒரு பெரிய காரியம்தான். இப்போ அல்லேலூயா ஒரு மாற்றம். அல்லேலூயா. ஆமாம், மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிற ஒரு உள்ளம் தேவன் தந்திருக்கிறார். என்னை அனுப்பு, நான் போகிறேன், நான் செய்கிறேன். அல்லேலூயா. நான் செய்கிறேன். தாவீது அல்லேலூயா. ஆமாம், பீடத்தை சுற்றி 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 வருகிறார். அதே போலத்தான் நாம அல்லேலூயா ஆலயத்தை சுற்றி சுற்றி வரணும். அல்லேலூயா. அப்போ தான் என்ன குறை இருக்குது, என்ன நிறைவு இருக்குது, என்ன தேவை, அல்லேலூயா, எல்லாம் நமக்கு விளங்கும், நமக்கு புரியும். அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, புரியாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வீட்டை அல்லேலூயா அம்போன்னு விடுவோமா? அல்லேலூயா. சாரான் பாருங்கள், வீட்டை எப்படி வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ பூச்செடி. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? நான் வாழணும், அந்த இடத்துல வாழணும்னு சொல்லி. ஆனால் வாழ வைக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இனி இந்த உலகத்தில் வாழணும்னு சொன்னால் தேவனுக்காக வாழணும், ஆலயத்துக்காக வாழணும். அல்லேலூயா. ஐக்கியத்துக்காக வாழணும், தேவ பிள்ளைகளுக்காக வாழணும். அல்லேலூயா. மிஸ் பண்ணால் கஷ்டம்தான். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர், நீ போய்
இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். அல்லேலூயா. நான் உணர்ந்திருக்கிட்டேன், நான் கண்டு கொண்டேன், தேவனை அறிந்து கொண்டேன். ஜனங்களுக்கு சொல்லப்பா, நீ காணாமாட்டா என்று சொல்லு. அல்லேலூயா. நீ காணாமாட்டான்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன வருங்க? உணர்வு வரும், ரோசம் வரும், உரைக்கும். அல்லேலூயா. ஆமாம், நான் கண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தேவனுக்காக நிற்கிறேன். நீ நிற்க மாட்டான், நீ காண மாட்டான், நீ உணர மாட்டான். அல்லேலூயா. நீ ஜனங்களுக்கு சொல், உணர்வடையட்டும், தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யட்டும். அல்லேலூயா. நீ சொல், நீ செய், சும்மா இருக்காதே. அல்லேலூயா. சொல்லக்கூடியதான ஒரு இருதயத்தை, மனப்பூர்வமாக தேவனுடைய காரியத்தை உரைக்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே தந்து தேவன் ஒன்றை மாற்றி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்று சொன்னார். இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. கண் காண்கிறது. அல்லேலூயா. உன் கண் மூடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் இருதயம் கொளுத்ததாகி அல்லேலூயா தெனாவிட்டாக பெருமையாக நிற்கக்கூடாது. அல்லேலூயா. உன் இருதயம் வாழணும், இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. நீ குணப்படணும், உணரணும். அல்லேலூயா. நீ காணணும். அல்லேலூயா. ஆமாம், தூரமானவர் அல்லவே, அவர் சமீபத்தில் இருக்கிறார், இந்த நேரத்தில் வந்து இருக்கிறார், உன் கண்களை திறக்க விரும்பி இருக்கிறார். அதனால தான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனப்பூர்வமாக ஊழியத்தை செய்ய ஒரு மாற்றத்தை உண்டாக்க தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீ செய்வாய் என்று சொல்லி, ஊழியம் செய்வாய் என்று சொல்லி, தேவனுக்காக செய்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக தேவன் செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்மளால் எந்த எல்லையை தொட முடியுமோ அந்த எல்லையை அல்லேலூயா தொட செய்வார் என்று சொல்லி, தொட்ட பிறகுதான் உச்சத்தை தொடுவாய் என்று சொல்லி, அந்த அளவுக்கும் உன்னை உயர்த்தத்தா. அல்லேலூயா. நினைத்து பார்க்காத ஒரு மாற்றத்தை தரத்தா, ஒரு சுகத்தை தரத்தா. அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை தரத்தா, அற்புதங்களை செய்யத்தா, தேவன் பெரிய காரியத்தை செய்யத்தா தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அறிந்து கொள்ள முடியும். மத்திய சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிற காரியத்தை சொல்லி, அல்லேலூயா, நீ செய்வாய் என்று சொல்லி, ஊழியத்தில் இருப்பாய் என்று சொல்லி, நிற்பாய் என்று சொல்லி, ஊக்கத்தை ஊற்றி இருக்கிறேன் என்று சொல்லி, மனப்பூர்வமாக செய்ய ஒரு மாற்றத்தை தந்து இருக்கிறேன் என்று சொல்லி, நீ செய்வாய் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் கண் பிரகாசிக்கும் என்று சொல்லி, உள்ளான கண் திறக்கும் என்று சொல்லி, தேவனை காண்பாய் என்று சொல்லி, தேவனை தரிசிப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. காணாததுனால அறியாததுனால தான் இந்த ஆபத்து எல்லாம் மாறும் என்று சொல்லி, மறையும் என்று சொல்லி. அல்லேலூயா. விசேஷித்த உச்சம் விளங்கும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் காண முடியும். யாரை அனுப்புவேன், நமது காரியமாக போவான். யோவான் சுவிசேஷத்தில் 6:8 நாம் பார்த்தோம். இப்போ மத்திய சுவிசேஷத்தில் தேவன் பேசுகிறதான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஹலோ ஹலோ, அறுப்பு மிகுதி. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவனுடைய சித்தமே இல்லை. எல்லா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லா ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் உன் ரட்சிப்பு அல்லேலூயா அது அவசியம் என்று சொல்லி, நீ அவசியம் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், தேவன் ஒருவனே எல்லாம் படித்தார். ஏன் ஒருவனை படித்தார்? அல்லேலூயா. பக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கத்தானே. அல்லேலூயா.
ஆமாம், தேவனால் செய்யக்கூடாத காரியம் இல்லை. எல்லாம் உள்ளத்தை திறக்கலாம். நான் தான் தேவன் என்று சொல்லி அல்லேலூயா. பிசாசு பேசுகிறத போல தேவன் இருதயத்தில் பேசலாம். அல்லேலூயா. எனக்கு இவ்வளோ பிசாசுடைய காரியம் ஓஹோன்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால் அது காரணம் என்னங்க? உள்ளத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமாம், கனவுல பேசுகிறார். மகனே நீ எழும்பு, இந்த இடத்துல நான் உட்கார விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஸ்தலம் வேணும், எனக்கு ஒரு கோவில் வேணும், நீ செய். அல்லேலூயா. செய்வான். அல்லேலூயா. டொனேஷன் புக்கை அடித்து அங்கே போய் இங்கே போய் அதை செஞ்சு இதை செய்து அல்லேலூயா செய்கிறான். அல்லேலூயா. உன்னால் முடியுமா? நீ செய்கிறாயா? அல்லேலூயா. தேவன் செய்யத்தான் உன்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் பேசி கொண்டு இருக்கிறான். உன்னை கொண்டு ஊழியத்தில் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்ய தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. நீ போகலைன்னா பரவாயில்லப்பா, வேண்டிக் கொள்ளப்பா, ஜெபித்து கொள்ளப்பா. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு ஆவியை, அந்த ஒரு அனலை, அந்த ஒரு அக்னியை, அந்த ஒரு ஜெப காரியத்தை தேவன் இருதயத்தில் புகுத்தி இருக்கிறார். உன் இருதயம் அல்லேலூயா பற்றி எரிகிறது. அல்லேலூயா. ஜெப ஆவி இறங்கி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஹலோ ஹலோ ஹலோ, ஜெபிக்கிறதுக்கு ஆளே காணுங்க. திங்கட்கிழமை நினைக்கிறேன் யாருமே வரல. யாருமே வராததுனால எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சபையை பூட்டிட்டு போயிடலாமேன்னு சொல்லி அப்போ தான் பள்ளியம்மா வர்றாங்க. ஐயையோ இந்த அம்மா வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சு அல்லேலூயா. ஆமாம், ஆராதனை பண்ணி ஜெப குறிப்பையும் சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி சரி ஒரு வார்த்தையாவது பண்ணலான்னு சொல்லி பண்ணி முடித்தேன். இதோட ஆளை என்னான்னு சொல்லி பார்க்கும்போது அல்லேலூயா, நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி யோசனை பண்ணேன். ஏன்னு சொன்னால் என்னால் நடக்கவும் முடியல, என்னால் பேசவும் முடியல. கல்யாணம் வந்துட்டாங்க. ஐயோ நான் பண்ணணுமேன்னு சொல்லி கண்ணை மூடி வந்து நின்னேன். அல்லேலூயா. பேசினேன். ஊழியத்தை முடித்து வீட்டில் போய் படுத்தேன். அல்லேலூயா. முடியாதுங்கிறது என்னாலங்க இல்லவே இல்லை. முடியும், உன்னால் முடியும். தேவன் செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் சொல்கிறாரு, எதை மறந்தாலும் உபவாசத்தை மறக்காத, எதை மறந்தாலும் ஜெபத்தை மறக்காத. நீ வாழணும்னு சொன்னால் ஜெபந்தான் உன்னை வாழ வைக்கும், ஆலயம்தான் உன்னை வாழ வைக்கும். ஏமாந்து போகாதே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் பிழைக்கிறது இனி கஷ்டம்தான். சத்தாலும் சபையில் சாகிறேன்னு சொல்லி அல்லேலூயா. நீ சத்து போனா இதோடைய பலன் நித்தியத்தில் நித்தியமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, சபையில் இருக்கிறோம், திடீர்னு சொல்லி நெஞ்சுகள் வஞ்சி அல்லேலூயா. நீ என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையில் கூட மணியான்னு சொல்லிட்டு சபையில் இருக்கும்போது என்ன ஆச்சுங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தூக்கிட்டு போனாங்க. அல்லேலூயா. ஆமாம், சபையில் சத்தாலும் சாவேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாழ்ந்தாரா? அல்லேலூயா. ஆமாம், தெய்வ சமூகத்தில் கிடைக்காத சுகமாக ஆலயத்தில் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். லட்சக்கணக்கில் கொள்றான். அல்லேலூயா. வேறு பாடியை தான் தூக்கிட்டு வர்றான். அல்லேலூயா. ஒரு தீர்மானம். அல்லேலூயா. ஆமாம், நான் சத்தாலும் ஆலயத்தில் சாவு. தாமசியாக இருந்தார். அல்லேலூயா. ஆமாம், நடக்கவே முடியல. தட்டு தடுமாறி வந்து ஆலயத்தை உருண்டு புரண்டு அல்லேலூயா சுகமாயி போயிட்டார். இன்னைக்கு வாழ்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்தில் நமக்கு கிடைக்காத எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு இடத்திலும் கிடைக்கவும் கிடைக்காதும் பெற்றுக்கொள்ளவும் நாம் முடியாது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயங்கள் அல்லேலூயா. மனுஷன் நம்புது, டாக்டரை நம்புது, ஆனால் தேவனை நம்ப மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்காக மரிச்சா, இரத்த சாட்சியாக மரித்தா. அல்லேலூயா. அவருடைய வருகையில் அல்லேலூயா முதல்ல அவரோடு நம்ம நிற்கலாம்.
இதெல்லாம் அறியணுங்க, தெரியணுங்க. அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். உணர்வு இருக்கிறதா? அந்த உள்ளம் இருக்கிறதா? அந்த அறிவு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அதை தரத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எதை செய்தாலும் மனுஷனுக்கண்டி செய்யாதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அப்படி தான் சொல்லுது. சிபிஎம்எல் அப்படி தான். ஜெயித்தவங்கள என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அவங்க எண்ணெய் பூசி தான் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மஞ்சக்காமாதிக்கு எண்ணெய் கொடுத்துட்டாங்க, மண்டியை போட்டுட்டாரு. ஜீவன் தருது யாரு? அல்லேலூயா, தேவன் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்க. ஒப்பு கொடுக்குற காரியத்தில், கீழ்ப்படுகிற காரியத்தில், ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியத்தில், ஊழியம் செய்கிற காரியத்தில். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்கள். வேதம் சொல்கிறது, மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது அதிகாரம் 38வது வசனம், ஆகியால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் திரளான ஜனங்களை கண்டு பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தபடியினாலே அவர் மனது உருகணுங்க. அந்த பாரம் உண்டாகணுங்க. அல்லேலூயா. அந்த மனது உருக்கத்தை, அந்த மன பாரத்தை தான் இந்த நாளிலே தேவன் தரத்தா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த பாரமுள்ள இருதயம், மனது உருதுகிற இருதயம், அது வாழும் சொல்லி 100 வருஷம் நிற்கும் சொல்லி. அல்லேலூயா. பலவீனம் இல்லாமல் இருக்கும் சொல்லி, வியாதி இல்லாமல் அது வாழும் சொல்லி, அது தரத்தான் நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. சும்மாவா தடும்புல கரத்தில் தேவன் சம்பாதித்ததான சுகம் அது யாருக்கு? அல்லேலூயா. உனக்கு தான் என்று சொல்லி, நம்முடைய சபைக்கு தான் என்று சொல்லி, அதை தந்தேன் என்று சொல்லி தான் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமாம். பவுல் எபேசியருக்கு எழுதும் போது 6:6 ஊழியம் செய்கிறவன் மனப்பூர்வமாக அல்லேலூயா என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்தை செய்யணும், விருப்பத்தை செய்யணும்னு சொல்லி. கடைசியாக அல்லேலூயா ஒரே ஒரு காரியத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தி சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விஷயம், நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, நீங்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் செய்கிறதான ஒரு காரியத்தில் ஒரு மனபாரத்தை, ஒரு பூர்ண அனுபவத்தை தேவன் தந்து, அதனுடைய பலனையும் தேவன் தந்து, விசேஷமாக இந்த கடைசி காலத்தில் சபையை எழுப்ப விரும்பி பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துவீர்களாக, மனப்பூர்வமாக. அல்லேலூயா. ஆமாம், அதான் சொன்னதான். அல்லேலூயா. தேவன் செய்ததான காரியங்கள், நீ இருக்கிறதே தேவனுடைய கிருபை தாங்க. அல்லேலூயா. ஆமாம், நாம் எல்லாம் மண்ணுக்கு மண்ணாகி இருக்கிற இடமே தெரியாமல் போயிருக்கிறதான அனுபவம் தான். என்றாலும் தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஏதோ ஒன்று செய்ய தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். நீ செய்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அதை எண்ணியாவது தேவனை மனப்பூர்வமாக சோத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இருக்கிறதே உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே, இம்மட்டும் என்னை காத்தீரே, நன்றி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், மனப்பூர்வமாக. அல்லேலூயா. ஆமாம், தேவனை சோத்திருக்கணும், மனப்பூர்வமாக ஊழியம் செய்யணும். என்னுடைய அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், பயங்கரமான ஒரு வீக்னஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நான் நல்லா தான் இருக்கேன், மற்றவங்க ஓஹோ இவன் உழைக்க மாட்டான் சொல்கிற அளவுக்கு
நீங்கள் எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் அந்த கோலத்தில் பார்த்து இருக்கிறீங்களோ தெரில. அல்லேலூயா. ஆமாம், என் சம்மதிக்கு நியூஸ் போயிருக்கு. அவன் பிழைக்க மாட்டார். அவர் ஓடி அடித்து வர்றாரு. என்னம்மா இப்படி சொன்னாங்க, இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அல்லேலூயா. ஆமாம், பயங்கரமான பலவீனத்தில் இருக்கிறேன், தேவனை துதித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணணுங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போகவே முடியல. நானும் திரும்பி திரும்பி படுக்க என்ன பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஒரு இன்ச்சு என்ன பண்ணலை, நகர முடியல. அப்புறம் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும், நான் போய்த்து ஆறேன்னு சொல்லி பட்டான எழுந்து என்ன பண்ணிட்டேன், உட்காந்தாம தான் தண்ணியை குடிச்சிட்டு ஓடிட்டு போயிட்டு. அல்லேலூயா. ஊழியந்தான் அல்லேலூயா ஜீவன். ஊழியந்தான் வாழ வைக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் தான். அல்லேலூயா. இனி நம்முடைய உடல், அந்த பலன், உடல் இருக்கிறதான சுகம், நமக்கு இருக்கிறதான ஆஸ்தி, நமக்கு இருக்கிறதான வேலை நம்ம நிறுத்தாது, அது பிழைக்க ஒட்டாது. இனி நிற்கணும்னு சொன்னால் தேவனுக்காகத்தான் நிற்கணும், மனப்பூர்வமாக செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், தேவனை துதிக்கும் போது தேவன் என்ன செய்யணுங்கிறத அறிய செய்து அந்த ஆழத்தில் உன்னையும் என்னையும் நடத்த தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக செலுத்துங்கள். பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதனுடைய குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம். பசுவையும் கன்று குட்டியும் பலி செலுத்தணுன்னா என்ன பண்ணணுங்க, பசுவை கொண்டு போகணும். அதான் சொன்னேன் ஆரம்பத்தில். இப்போ ஒரு பசு கொண்டு போகணுன்னா எவ்வளோ வேணுங்க? ஹலோ, 50,000-60,000 ரூபா வேணும். இதெல்லாம் முடியுதா? அல்லேலூயா. அதனால தான் எல்லாத்தையும் மாற்றி, அல்லேலூயா. ஆமாம், பலியை மாற்றி ஸ்தோத்திர பலியை தேவன் தந்து, அல்லேலூயா, மனப்பூர்வமாக என்னை ஸ்தோத்திரித்தான். அல்லேலூயா. ஆமாம், உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி, பாபம் மன்னிப்பு என்று சொல்லி, சுகம் என்று சொல்லி, பலன் என்று சொல்லி, ஊக்கம் என்று சொல்லி, உற்சாகம் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கண்டிஷனை அறிந்து உணர்ந்து நம்ம நின்னா துதிக்காமல் இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அந்த துதி தான் உன்னை உயர்த்தும், உன்னை நடத்தும். அல்லேலூயா. ஊழியத்தில் தேவ திட்டத்தில் உன்னை நிறுத்தும். அதை செய்யத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார், பெருகி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம அறிந்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இங்கே பலியிடுகிறவன் மனப்பூர்வமாய் பலி செலுத்த கடவன். லேவியராம் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். இப்போ சங்கீதம் அல்லேலூயா என்ன சொல்கிறது என்கிறத மாத்திரம் அறிந்து தெரிந்து முடிக்க போகிறோம். நீங்கள் 50வது சங்கீதத்தில் 14-15 வசனங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, கபா ரபா தபா திவி கபா செலுத்தி, உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில், சாகிற நேரத்தில். அல்லேலூயா. ஆமாம், எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் படிச்சிடுவோம், அல்லேலூயா என்று எண்ணாத படிக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி, ஸ்தோத்திரங்களை என்ன பண்ண வச்சு பொருத்தனைகளை நாம் செய்யணும். நான் தான் சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஊழியத்தில் கூட பொருத்தனை காணிக்கைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ரொம்ப 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 கம்மி. அல்லேலூயா. ஆனால் ஆபத்து காலத்தில், அல்லேலூயா, ஆபத்து வராமல் இல்லை,
ஒரு முறை ஆபத்து இல்லை, எத்தனை ஆபத்துகளை கடந்து வந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? பொருத்தனைகளை செஞ்சுருக்கிறோமா? எங்கே தான் ஓடி இருக்கிறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடி இருக்கிறோம், கடனை வாங்கி முடனை வாங்கி. ஹல்லேலூயா. அவனை காலை பிடிச்சி இவனை காலை பிடிச்சி தேவ காலை பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, நீ தான் சமைச்சோம், நான் வாழ்ந்தா உனக்காக வாழ, இல்லைன்னா சாகரன்னு சொல்லி நிற்கும்போது தேவன் சாக வைப்பாரா? ஹல்லேலூயா. டாக்டரே உன்னை பிழைக்க வச்சிருக்கிறாரு, தேவன் உன்னை ஹல்லேலூயா சாக வைப்பாரா? ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணுகிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடய வாழ்க்கையில் சொன்னேன், ஆண்டவரே உனக்காக நான் போவேன், ஹல்லேலூயா, உனக்காக செய்வேன், உனக்காக கொடுப்பேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன். ஏதோ ஒன்று சின்ன ஒரு பொருத்தனையை முன்னிறுத்தி செபித்தா ஆபத்து மாறும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்தை கடந்து வந்து இருக்கிறா. இனி வருகிற ஆபத்தில், பொருத்தனை பண்ணுகிற ஆழத்தில், தேவனை துதிக்கிற அதிகத்தில் நீ நிற்கும் போது நிச்சயமாக தேவன் இனி வருகிற காலங்களில் ஆபத்தையே காணாத படிக்கு ஹல்லேலூயா பரலோகத்தில் நிறுத்துகிற அளவுக்கும் தேவன் விசேஷமாக உன்னை நடத்த நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமைகளை, அந்த நன்மைகளை இந்த நாளில் தேவன் உனக்கும் எனக்கும் தந்து சபையை உயர்த்த, உன்னை உயர்த்த, குடும்பத்தை உயர்த்த நல்லவராக நம்மத்தில பெருகி நிற்கிறார். அப்படி எழுந்திருப்போமா? கபா லபா 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 ஷபா தகா. எல்லா கண்களை மூடி எதை செய்தாலும் மனுஷர்கண்டு செய்யாத படிக்க கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா, சொல்லுவோமா, வாய் திறந்து சொல்லுவோமா? இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, மனப்பூர்வமாக நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், மனப்பூர்வமாக செய்ய உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்புகிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த அனுபவத்துக்கு என்னை